ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட் டைம் ஏர்னிங்ஸ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து இருக்கிறது புது ஆப்பு, அதாவது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி லான்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா, அது என்ன ஆப்பு, எப்படி ஏர்ன் பண்ணலாம், இல்லை என்னென்ன டீட்டெயில் இருக்குங்கிறதுலாம் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஓகே வாங்க. ஆப்போட பேர் வந்து ஃபாரிஸ்ட் சைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. ஓகேங்களா, அதை டவுன்லோட் பண்ணிக்கவும் முடியும், டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இதில் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, இது வந்து முழுக்க முழுக்க உங்களோட விருப்பம் மட்டும்தான். இது வந்து நீங்கள் இதை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது எல்லாமே உங்களோட விருப்பம் மட்டும்தான். நீ வந்து குறை சொல்ல வேண்டாம். சரி ஓகே வாங்க, உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பட்டனில் கிளிக் பண்ணிட்டோம்னே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் காட்டும். இதில் வந்து டாஸ்க் ஹால், போனஸு, மெசேஜ், சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து டாஸ்க் ஹாலில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். என் ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணுறது மூலிமா வந்து உங்களுக்கு காயின் கிடைக்கும். ஓகேங்களா, அந்த காயின் வச்சு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து போனஸில் போயிட்டு நீங்கள் இதில் வந்து அந்த ரெஃபர் கோட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரெஃபர் கோட்னால் டெலிகிராம்லேருந்தே கொடுப்பாங்க, அந்த குரூப்லேருந்து. அந்த ரெஃபர் கோட் இதில் போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்கும். சிம்பிள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் இதில் என்ன எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துலாம். டெபாசிட் வித்ட்ராலாம் வந்து எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி இல்லை என்னோட சேனலில் பார்க்கலனாலும் வேறு ஏதாவது ஒரு சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை எனக்கு அது தெரியல அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, சரி வாங்க ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்த்துலாம். செகண்ட் வந்து ப்ராடக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதுக்கு போய்க்கலாம். ப்ராடக்ட் போனதுக்கப்புறம் ஃபவுண்டு, வெல்ஃபேர், விஐபி ஏரியான்னு சொல்லி 3 இது கொடுத்துருக்காங்க. 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விஐபி 0லேருந்து விஐபி 1க்கான ஒரு பேக்கேஜை வாங்கணும். ஓகேங்களா, அது என்ன பேக்கேஜ் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், 57 நாள், அதாவது ஆயில் ஃபவுண்டு நம்பர் 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. பார்த்தீங்களா, அதில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 450 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ப்ரைஸ் போட்டு இதை வாங்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி 157 ரூபா ஏறும். 57 நாளைக்கு வந்து 8949 ரூபா ஏறும். ஓகேங்களா, இதை எப்போ வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா 57 நாளைக்கு அப்புறமா தான் வித்ட்ரா பண்ண முடியும். பட் இது வந்து வித்ட்ரா ஆகவே ஆகாது. இப்போ நான் போட்ட பணம் வேஸ்ட்டா அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து 450 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜை வாங்கினதுக்கப்புறமா வெல்ஃபேரில் போய் ஃபஸ்ட்டாக இருக்க பேக்கேஜும் செகண்டாக இருக்க பேக்கேஜையும் மட்டும் வாங்கிக்கோங்க, வேறு எதுவும் வாங்க வேண்டாம். அப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிற பேக்கேஜில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 200 ரூபாய்க்கு கிடைக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பிளானில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஜஸ்ட் ஒரே நாளில் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிளான் வந்து 450 ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 157 ரூபா கணக்கு வச்சு 785 ரூபா கிடைக்கும். அது வந்து 5 நாளைக்குள்ளே கிடைக்கும். ஓகேங்களா, பஸ் இது 2 மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அப்போ இது 2 போட்டாலே நான் போட்ட அமௌண்ட் வராதுடா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக வரும். அப்போ இது நான் போட்ட அமௌண்ட் மட்டும் தான் எடுக்க முடியுமா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க. லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், விஐபி ஏரியா. அந்த விஐபி ஏரியாவுக்கு போனதுக்கப்புறமா பாருங்கள், விஐபி 1ன்னு இருக்கிற பேக்கேஜை மட்டும் நீங்கள் வாங்குங்க. ஓகேங்களா, ஆனால் இப்போதைக்கு விஐபி ஏரியா சைடு யாரும் போக வேண்டாம். ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஃபவுண்ட்லேயும் வெல்ஃபேர்லேயும் மட்டும் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் இது முழுக்க உங்களோட சொந்த பர்சனல் விஷயம். ஓகேங்களா, விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள், விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். இப்பயும் நான் மறுபடியும் சொல்லிக்கிறது ஏன்னா நிறைய பேர் வந்து நான் அமௌண்ட்டை லாஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படி சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மெசேஜில் கம்ப்ளைண்ட்டுன்றதை விட கமெண்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் நீங்களும் அது மாதிரி பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். நான் வந்து இதை உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரியப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபவுண்ட்லேயும் வெல்ஃபேர்லேயும் மட்டும் நான் சொன்ன பேக்கேஜை வாங்கினதுக்கப்புறமா விஐபி ஏரியாவுக்கு போங்க. பட் ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். இதில் எல்லாமே வந்து 57 நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 57 நாளைக்கு இருக்கிற பேக்கேஜ் எதுவுமே வாங்க வேணாம். வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வராது. ஓகேங்களா, 1 நாள், 5 நாள், 3 நாள் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பேக்கேஜை மட்டும் வாங்குங்க. சரி ஓகே, இப்போ 57 நாளைக்குள்ளே என்ன பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பட் இது எதுவுமே பண்ண வேண்டாம். இதே மாதிரி அப்டேட் எதுவும் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல்லைக்கானெலாம் கிளிக் பண்ணிச்சிட்டிங்கன்னா தான் இது மாதிரி வேறு ஒரு ஷார்ட் டைம் ஏர்னிங் அப்பவும் வரும். வேறு எதாவது அப்டேட் வந்ததுனாலும் உங்களுக்கு அதில் தெரியப்படுத்திடுவேன். ஓகேங்களா, இந்த வீடியோவை நீங்கள் எந்த டேட்டில் பார்க்குறீங்கிறத டேட்டோட மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு என்ன பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தா விஐபி ஏரியாவில் 450 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பேக்கேஜை வாங்கினீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 171 ரூபா கணக்கு பண்ணி 747 ரூபா கிடைக்கும். அது 57 நாளைக்கு அப்புறம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 1370 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பேக்கேஜ் வாங்கினீங்கன்னா ஒரு நாளைக்கு 534 ரூபா, டோட்டலாக வந்து 30,438 ரூபா கிடைக்கும். பட் இது எதுவுமே வந்து அந்த 57 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இந்த பணத்தை எதுவுமே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ வெல்ஃபேர்லேயும் ஃபவுண்டில் இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் இதை பண்ண முடியும். அது ஃபவுண்டில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற பேக்கேஜை நீங்கள் வாங்கினா தான் வெல்ஃபேர்லேயும்
விஐபி ஏரியாவில் இருக்கிறதையும் நீங்கள் வாங்க முடியும். அது மூலியமாக பணம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் 450 ரூபாய்க்கு நீங்கள் பேக்கேஜ் ஒன்று வாங்கினா மட்டும்தான் வெல்ஃபேர் விஐபி ஏரியாவில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். விஐபி 1ல் இருக்கிறத மட்டும் வாங்குங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். பணம் லாஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து விஐபி ஏரியா சைடு வந்து இப்போதைக்கு வந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பட் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே வந்துடும். நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.